பேருக்கு ஒழுங்கா பேருக்கு எங்க என்ன பார்த்து வீடியோ பார்த்து பேருக்குன்னா வீட்டை பார்த்து பேருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே காலையிலேயே சண்டே வந்து பெருசாக அந்த நான்வெஜ்லாம் சமைக்கிற வேலை கிடையாது. அதனால இந்த வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். குட்டியாக தான், ரொம்பலாம் கிடையாது. கிச்சனுமே அந்த மேட்லாம் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. அதனால் இந்த கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் முடிச்சிடலாம்னு தோணுச்சு. அப்புறம் இந்த கட்டில் இருக்குல்ல, இது வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் இருக்கட்டும் அதுவும் இந்த தலைகாணி இருக்குல்ல, இது வந்து கீழே வச்சா நல்லா இல்லை, உடம்பு வச்சா நல்லா இல்லை, இது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உடஞ்சிருச்சு இந்த கட்டில். இங்கே வந்து அது வந்து லைட்டாக தான் உடஞ்சிருக்கு, தெரியாது நமக்கு. ஆனால் உட்கார உடஞ்சி போடுறதுனால நாங்கள் உட்காரவே இல்லை. அதனால சேரை வாங்கினோம். என் தம்பி என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, அங்கேயும் இங்கே உட்காந்துருந்தா பரவாயில்ல, 2 பேருமே போய் அந்த முறையிலே உட்காந்துருந்தாங்கன்னா அது வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் அதில் உட்காரது கிடையாது. இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சா அது வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஓரமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்து போட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து என்னன்னா, இப்போது நான் ஏதாவது இப்போ துணியும் அந்த சேர் மேலே போட்டு வச்சுருக்கேன். அது வந்து சேர் இருக்குது, உட்காருறதுனால மடிச்சுவேன். இது உட்காரதும் இல்லைன்றதுனால இதிலே போட்டு வச்சுருவேன். இந்த பேகு, ஹெல்மெட்டு, இந்த மாதிரி சார்ஜரு, ஷாலுன்னு எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருந்தேன்னா, இது எடுக்கிறதுக்கு ஈவினிங் போல் நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது இது ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு இருக்குது. தினமும் பண்ணுறேன், மறுநாள் உடனே அந்த மாதிரி ஆகிடுது. எனக்குமே இது இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஒரு வேளை இது இருக்கிறது கம்ஃபர்ட் தான் எனக்கு தோணுச்சுன்னா அப்போ போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு அந்த சேர் இருக்குல்ல, அந்த சேரும் வைக்கிறதுக்கு பெருசாக இடம் கிடையாதுங்க. அதனால அங்கே ஓரமாக தான் வச்சுருப்போம். உட்காருறதுனா இங்கே எடுத்து போட்டு உட்காருவோம். அதனால அதையும் இப்படி வச்சா யாராவது வந்தாலும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி, ஒரு 1 வீக் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வேளை செட் ஆகலை, இது இருந்தால் தான் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்காக வேணால் நம்ம திரும்பவும் இதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கேன். அது இப்போ இது என்ன பண்ணுவேன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா இங்கே கீழே வச்சா நல்லா இல்லை, ஓரமாக இருக்கிறது நல்லா இல்லை, சேர் மேலே எடுத்து வச்சுட்டு எப்படி உட்கார அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நான் கபோர்ட் க்ளீன் பண்ணும்போது முக்கியமாக இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸை விட்டேன். அந்த பேக்கெல்லாம் அங்கே அழகாக இங்கேயே வச்சுருக்கலாம். இருந்தாலும் டெடி மேலே வச்சுட்டு இங்கே வச்சது காரணமே இந்த ஸ்பேஸ் வந்து இது உள்ளே தூக்கி வச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு வந்து நான் இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுறேன். அவ்வளோதான். அது இப்போ உள்ளே எடுத்து வச்சா அது அழகாக இருந்துக்கும். நம்ம வேணுன்றப்ப மட்டும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஹெல்மெட் மட்டும்தான் அங்கே வைப்பாங்க. அது வந்து அதுவுமே அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கும். காலையில் திரும்ப எடுத்துருவாங்க. அதுமாதிரி சாட்டர்டே சண்டே இருக்கும். சாட்டர்டே சண்டே அங்கே வெளியே போனால் அப்போ எடுத்துருவாங்களா. அதனால் பெருசாக அது ஒன்றும் யூஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லை. அதனால இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, அது அங்கே வைக்க போகிறேன் ஹெல்மெட்டு. இங்கே வந்து கொஞ்சம் துண்டுலாம் வைக்கிற இடம் இருக்குது. அதை வந்து இப்படி வச்சுட்டா அது மாதிரி இருக்கும். இங்கே ஒரே ஒரு கபோர்டில் தான் எங்கள் திங்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சாலும் உள்ளே வந்து ஒரு கிச்சன் கபோர்ட் இருக்குது. அது வந்து கிச்சன், அப்புறம் பூஜை ரூமும் அதுலேயே நான் பண்ணி வச்சுருக்கேன் 2 ரேக்கு. அதுக்கப்புறம் 2 ரேக் கிச்சன் பொருளாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் ஷெல்ஃபில் இந்த எண்ணெய் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் 2 பேருக்கு போதுமான வேணா. பட் இருந்தாலும் நிறைய திங்ஸ்லாம் வைக்க முடியாதுன்றதுனால இதுலேயே தான் முடிஞ்ச அளவுக்கு அழகாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நானும் இது பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அப்படி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த பேகு வந்து அவங்க ஆஃபீஸ் போகிற பேகு. இதை வந்து இப்படி ஓரமாக வச்சுட்டு அது மாதிரி இருந்துக்கோன்னு தோணுச்சு. அவ்வளோதான். இது எல்லாமே தேவையான தான். மணி பாக்ஸு, இந்த 2 பொருளுக்காக இந்த ஒரு பொருளுக்காக இது இவ்வளோ இடத்தை அழைச்சிட்டு இருக்கிறது வேணுமான்னு எனக்கு தோணுது. அவங்க வந்து இருக்கட்டும்னு சொன்னாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். அவங்களுக்கு நம்ம ஒரு வாரம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பார்ப்போம். அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, நல்லா இல்லைன்னா நம்ம மாற்றி அதை அழகாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இது வேறு எதுவும் இல்லை. இந்த கர்ச்சீஃப் வந்து நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போனப்போ நான் வாங்கினேன். அது வந்து இப்படி ஓரமாக வச்சுட்டு அது மாதிரி ஓரமாக இருந்துச்சு. இதுதான், வேறு எதுவுமே இதில் கிடையாது.
இதுதான் இது வந்து இந்த மொபைல் ஸ்டாண்டு. என்னோட பவுச் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கும்போது இதுவும் கூட ஃப்ரீயாக வந்துச்சு. இந்த இல்லை அதுதான். பார்த்துங்க இந்தாங்க. வேறு வேறு துணி கொடுக்குவா? என்னங்க ஓப்பன் பண்ணவே இல்லை, சாரி. ஸ்ப்ரே ஆகலை. அவ்வளோதான் சார் அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ என் வேலை இது எல்லாத்தையுமே கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு விடணும். மாப் போட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. நேற்று கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பிரித்து செஞ்சுருக்கேன் இந்த வேலையை நான். ஆனால் இது காரணம் தெரியுமா நினைக்கிறாரு இதுதான். ஏன்னா நேற்று விளையாட்டுக்காக கிளம்பிட்டாரு. பேருக்கு ஒழுங்காக போயிருக்கு. எங்கே என்ன பார்த்து வீடியோ பார்த்து போயிருக்குன்னா வீட்டை பார்த்து போயிருக்கு. பாருங்க மக்களே, அது பேர் என்ன, புருஷன் கொடுமையா, கணவர் கொடுமை பண்றாருன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டாச்சு, ஜன்னலும் தொடச்சிட்டேன், அந்த கட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு, ஃபேனும் தொடச்சாச்சு. குட்டியாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை தான், அது என்ன தெரியல இழுத்துட்டே போகுது இன்னைக்கு. அதனால அப்படியே ஃபைனலாக வீடும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கிச்சனில் போய் அந்த மேட் மட்டும் போட்டுட்டுனா இந்த வேலை ஓவர். அதுக்கப்புறம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், க்ரோசரி வாங்க போகணும். ஏன்னா நான் ஊருக்கு போகிறேன், அடுத்த வாரம் க்ரோசரி வாங்க முடியாது. அடுத்த வாரம் க்ரோசரி வாங்க முடியாது. என்னன்னா எதுக்குன்னா, போன வாரம் நான் வந்து ஒரே நாளில் போயிட்டு வந்துட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து என்னன்னா, என் என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு தாத்தா இறந்துட்டாங்க, அவங்க தாத்தா இறந்துட்டாங்க, அதுக்காக போயிருந்தோம். அதனால நான் சொல்லலை. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு அடுத்த பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு 4 days ஆகும். அந்த 4 days முடிஞ்சு நாங்கள் வரும்போது சாட்டர்டே சண்டே முடிஞ்சிடும். நான் வந்து மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது தான் அந்த க்ரோசரிலாம் வாங்குவேன். அதனால் அவங்க வந்து சாட்டர்டே சண்டே தான் இருப்பாங்க. அது இப்போ வந்து நான் விட்டுட்டுனா இந்த வாரம் அடுத்த வாரம் 2 வாரமுமே என்னால் க்ரோசரி இல்லாமல் தான் மேனேஜ் பண்ணோம். எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கோதுமை மாவு, அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த மல்லெண்ணெய், இது 3 என்னெல்லாம் முக்கியமாக வேணுமோ அது 3 மட்டும் இல்லை. கோதுமை மாவு கூட போன வாரம் போய் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் மல்லாட்டை வந்து குட்டி பேக்கெட் 25 ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஒன்றா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். க்ரோசரி வாங்கிட்டுனா அப்பப்போ நான் நடுவில் வாங்கினதே கிடையாது. இந்த மாதிரி தான் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி நடுவில் 2 பொருள் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு போய் எவ்வளோ வேலை எப்படி இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா 2 வாரத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த மந்த்து போயிடும். இல்லைன்னா 2 வாரம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாகவே வேலை தான். இவ்வளோ வேலை வந்திருக்காது. நேற்று கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் பிரித்து செஞ்சுருப்போம். என் ஹஸ்பண்ட் வந்து நேற்று விளையாட போயிட்டாங்க. நேற்று ஃபுல்லானா கொஞ்சம் மதியம் போனாங்க, வரதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு, வந்து டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாங்க. அதனால நான் இங்கே தான் செய்யணும். ஊருக்கு கிளம்பும்போது எப்பயுமே வீடு க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ தான் நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருப்பேன். அப்போ வந்து அப்படியே போட்டு போயிட்டேன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஊருக்கு போகிற அன்னைக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுனால அதனால் இப்போ பண்ணி வச்சிட்டேன்னா அப்போ வந்து கிச்சன் மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுருவேன். தொடச்சி விட்டுட்டு போயிட்டுனா வந்து அப்புறம் இது இருக்கும் அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் பிளான் இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ வீட்டில் அங்கே மாவு போட்டுட்டேன். இப்போ வந்து அது சேர் மட்டும்தான் எடுத்து வைக்கணும். அது கொஞ்ச நேரம் காயிட்டுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன்னா இருக்கும் 1 hour ஆயிடுச்சு. கிச்சன் வந்து இந்த மேட்டு போடணும். ஏன்னா வந்து 1 வீக் ஆகுது. போன வீக்கே நான் இந்த மேட் எடுத்து கழுவி அலசி போட்டிருக்கேன். நான் அதுவும் வீட்டில் போட்டிருக்கேன். அது எது இப்போ இவ்வளோ நாளாக நான் ஏன் 1 வீக்காக போடாமலே வச்சுருந்தேன்னா, அடுத்த வாரம் வந்து இப்போ நான் சொன்னால ஊருக்கு போகிறேன்னு, அதில் வந்து அப்போ திரும்பவும் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அதை துடைக்கணும். அதுக்கு இது போடாமல் இருந்தால் இப்போ துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு காட்டல வீடியோவில். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் க்ளீனிங் ரொட்டீன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த மேட்லாம் எடுக்கும்போது ஒரு அடி க்ளீனிங் அந்த மாதிரி போட்டிருந்தேன்னா, அதனால் உங்களுக்கும் போர் அடிக்கும் எனக்கும் போர் அடிக்குமா, அதனால் இது க்ளீன் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாருமே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இங்கே மட்டும் துடைக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த போட்டுட்டு கீழே இருக்கிறது எல்லாமே கழுவி அந்த பாத்திரம் ஸ்டாண்டு எல்லாமே விளக்கி கழுவி எல்லாத்தையுமே அப்படி அப்படியே எடுத்து வச்சாச்சு எல்லாமே. இப்போ இதை எடுத்து இதில் போட்டு அதை எடுத்து இங்கே வச்சுட்டா அவ்வளோதான், இன்று வேலை நிறைவடைந்து விடும். ஃபஸ்ட்டு வந்து நான் மேட் போட்டுடுறேன். மதியம் ஆயிடுச்சு. இப்போதான் இந்த கிச்சன் வேறு க்ளீன் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போ இது எல்லாமே மேட் போட்டேன் நான். இது வந்து இந்த வெயிலில் கொஞ்சம் இருந்துச்சுல்ல, அதனால் கொஞ்சம் மொடன்றதுனால கொஞ்சம் மடிக்க வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது. திங்ஸ்லாம் வச்சு சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வைக்கிற வேலை தான். ஏன்னா நான் எல்லாத்தையுமே அப்படியே அழகாக எடுத்து க்ளீன் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். அந்த ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே செட்டாக கழுவி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வேலை முடிஞ்சிடும். எனக்கு வந்து ரொம்ப காலையிலேருந்து ஒரு 9:30 மணிக்காங்க 9:30 மணிக்கு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் முடியவே இல்லை. இதுக்கப்புறம் சமைக்கிற வேலை வேறு இருக்குது, இன்னும் பண்ண தெரியல. அதனால் என் ஹஸ்பண்ட்டை போய் ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு, நான் கிச்சன் வேலையை முடிக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னன்னு சொன்னாங்கன்னா, நான் 11:30 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சாப்பாடு வேறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 11:30 மணி ஆயிடுச்சு அடுத்து வேறு செய்யணும்னு சொன்னேன்னா, அதுக்கு என்ன 11:30 மணி ஆயிடுச்சுன்னா அடுத்து 12 மணி தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டு இருக்காங்க. இதுவுமே கழுவி வச்சுட்டேன். இதில் இருந்து இந்த பாட்டில்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டேன். பாருங்க காட்டுங்க, ரெண்டுமே ஊற போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ நேரம் போட்டு தேய்க்கிறேன், அது மட்டும் விட மாட்டேங்குது. அதனால அது 2 மட்டும் ஓரளவுக்கு தேய்ச்சி ஊற வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து கேஸ் வந்து ஸ்ப்ரேலாம் பண்ணி தொடச்செல்லாம் விடலை, அப்படியே ஃபுல்லாக போட்டு குளிப்பாட்டியாச்சு கேஸையும். ஏன்னா ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. க்ளீன் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. அதனால் கொஞ்சம் க்ளீன் நல்லா பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இப்போ இந்த உப்பு சாடி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் கழுவி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு இதெல்லாம் கழுவி எடுத்து வைக்க. அந்த தட்டிலே போட்டு இப்படி கமுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் உப்பு கொட்டி வச்சுருவேன். இப்போ எடுத்து வச்சுட்டேன். இப்போ கிச்சன் அழகா இருக்குல்ல. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்த மட்டும் மாப் போட்டு விட்டுட்டுனா அவ்வளோதான். இனிதாக கிளீனிங் ரொட்டீன் நிறைவடைந்து விடும். ஃபஸ்ட்டு நான் மாப் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஓகே,
அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து அந்த மேட்டை எடுத்து போயிட்டு துவைக்கிறதுக்கு போட்டேன். இது வந்து துவைச்ச மேட்டு இன்னும் போட்டாச்சு. அவ்வளோதான். இனிதே அழகான கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் முடிஞ்சு போயிடுச்சு. அங்கே க்ளீனிங் ரொட்டீனும் முடிஞ்சிருச்சு. நான் சேர் மட்டும்தான் எடுத்து வைக்கணும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு ஒரு கிளான்ஸ் காட்டிடுறேன். ஓகே, அவ்வளோதான். காலியாக இருக்கிற இடத்தெல்லாம் இப்போது கழுவி வச்சுக்க டப்பாங்களை நிரப்பணும். அதுக்கப்புறம் கேஸையும் இன்றைக்கி நல்லா குளிப்பாட்டி விட்டாச்சு. இது வந்து இந்த தட்டில் ஒரு தட்டில் கழுவுனதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதையுமே அதெல்லாம் அழகாக கழுவி அந்த ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே பிரித்து போட்டு கழுவி தான் அதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த 2 பாட்டில் மட்டும்தான் இன்னும் கழுவணும். அது மட்டும் கழுவி இருக்கேன். ஓரளவுக்கு பளிச்சுன்னு தான் இருக்குது, இருந்தாலும் அந்தளவுக்கு பிசுன்னு தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழேயும் அப்படியே எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். மாப்பும் இது போட்டு வச்சுட்டேன். இங்கே காயையும் ஒழுங்காக அடுக்கி வச்சுட்டேன். ஓகே, அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம வீடியோ ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஒரு குட்டி க்ளீனிங் தான், குட்டியாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தோம். ஆனால் இது பார்த்தா 9 மணிக்கு ஆரம்பித்தோம், 12 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சமைப்பேனா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பேசாமல் வெளியில் எங்கே வாங்கி சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன். சாப்பிடலாமா? சரி, ஓகே. இது வேறு தினமும் போடுற வீடியோ கூட நான் போடுற 2 நாளாக, இன்றைக்கும் போட முடியுமான்னு தெரியல. சரி, ஓகே, அவ்வளோதான். இதையும் எடுத்து போட்டா வேறு முடிச்சு. யாரும் வந்தால் இப்படி போட்டுக்கலாம், இல்லை 2 பேரும் உட்காருந்தாலும் இப்படி போட்டுக்கலாம். இல்லை முடிச்சு அது மடிச்சு அங்கே வச்சிடலாம், 2த்தையும் ஒன்றா போட்டு. அவ்வளோதான். இனிதே என்னோட க்ளீனிங் ரொட்டீன் முடிந்து விட்டது. கிச்சனில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு அதெல்லாம் தொடச்சி விடுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு அதை உங்களுக்கு காட்டல, அவ்வளோ வேலை இருக்குது. அன்றைக்கி நான் க்ளீன் பண்ண ரொட்டீன் போட்டேன்ல, அன்றைக்குமே கம்மியாக தான் போட்டிருந்தேன். நான் ஆச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டுருவேன். அன்றைக்கி வந்து சும்மா தொடச்சி தான் விட்டேன். இன்னைக்கு நல்லா எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டுட்டேன். நான் உங்களுக்கு என் கிச்சன் குளிப்பாட்டும் போது ஒரு நாள் வீடியோ எடுத்து போவேன். ஓகே, இன்னைக்கு இதோட சண்டே இப்படி தான் போச்சு. நான்வெஜ் சமைக்கிற வேலை இல்லை, அதனால கொஞ்சம் வேலை கம்மியாக தான் இருக்குது. இனிதே இன்று முடிவடைந்து விட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால என்ன பேசுகிறேன்னு எனக்கே ஒரு சில வாட்டி புரியல தான், ஏதோ வளர்றதுன்னா. பட் ஓகே, எப்படியும் இதோட முடிச்சிட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.